வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முறுக்கு ரெசிபி. தீபாவளிக்கு முறுக்கு இல்லைன்னா எப்படி வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல நான் ஒரு உளுந்தை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் வறுத்து. அதுக்கு ஒரு அரை கப் உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா பேனில் சேர்த்து லோ ஃப்ளேமில் கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நல்லா கூல் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சதை நல்லா இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உளுந்து ரெடி பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து உடனே ஒரு 1/2 அன் ஹவரில் நம்ம முறுக்கு செஞ்சிடலாம். இப்போ மிக்சி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், இதை நல்லா கோர்ஸாக அடித்து வச்சுக்கோங்க. இது மிளகு சீரகத்துக்கு பதிலாக நம்ம ஓமம் போடலாம். ஓமம் அடிக்க தேவையில்லை, ஓமம் போடலாம், எள்ளு போடலாம், இது உங்கள் விருப்பம். இந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பவுலில் ஒரு 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின பேக்கெட் மாவு தான். இது கூட நம்ம வறுத்து அரைச்சி ஜலிச்சு வச்சுருந்த உளுந்த மாவு அரை கப் சேர்த்துக்கிறேன். இது கூடவே மிளகு சீரகம் பொடி, அது உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ பட்டரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே சேர்க்கக்கூடாது. பட்டர் வெளியில் எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் சாஃப்டானதுக்கப்புறம் சேர்க்க. இல்லை அப்படின்னா உருக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பட்டருக்கு பதிலாக நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி உப்பு ஜீரகம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக மாவை நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுருவோம். இது மாவு பிணைஞ்சிட்டு உடனே முறுக்கை போட்டுருங்க, ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க. இப்போ முறுக்கு அச்சில் நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி 3 ஹோல் இருக்க மாதிரி அதை அச்சு அதில் போட்டுட்டு தேவையான அளவு மாவு அதில் ஃபில் பண்ணி எண்ணெய் சூடாக இருக்கும்போது நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய், அதில் நம்ம இப்போ முறுக்கை பிழிஞ்சு விட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அரிக்கரண்டி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு அகலமான கரண்டியை இந்த மாதிரி எண்ணெயில் முக்கிட்டு நம்ம இப்படி வச்சோம்னா நம்ம புளியிற முறுக்கு அதில் ஒட்டாது. நம்ம இதை எடுத்து எண்ணெயில் போடும்போதும் இது கரண்டியில் ஒட்டாமல் உள்ள விழுகுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெயில் முக்கி எடுக்கிறோம். முறுக்குகள் இப்படி அழகாக ஃப்ளோவாக விழுகணும். பிழிஞ்சதுக்கப்புறம் இந்த மாவை லைட்டாக அங்கங்கே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப அகலமாக பிரியாமல் ஷேப்பாக கிடைக்கும். அது ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இப்போ பிழிஞ்ச முறுக்குகளை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு உடனே நம்ம திருப்பக்கூடாது. கொஞ்சம் நல்லா வேகவும் அடுத்த பக்கம் திருப்பி விடணுங்க. கடாயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முறுக்குகளை பிழிஞ்சு போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது. இப்போ 2 பக்கமும் நல்லா வேக விட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துருங்க. ரொம்பவும் நம்ம ப்ரௌன் ஆச்சுன்னா நம்ம முறுக்கு எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ டேஸ்டியான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இந்த தீபாவளிக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.